நிறைவேறாத ஆசையின் இரண்டு உருவங்கள் தாம் துக்கமும் கோபமும். நம் ஆசையின் நிறைவேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் நம்மை விட கீழ்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடம் கோபத்தை காட்டுகிறோம். அவர்கள் நமக்கு மேலே இருந்து விட்டால் கோபித்துக் கொள்ள முடியாமல் நமக்குள்ளேயே துக்கப்பட்டு கொண்டு அழுகிறோம். கோபத்தின் கெட்ட சக்தி காமத்தின் சக்தியை விட பெரியது. இதை நலச்சரித்திரமான நைஷதம் வெகு அழகாக சொல்கிறது. கலி அரசன் வருகிறான். அவனது சேனாதிபதிகளாக காமனும் குரோதனும் வருகிறார்கள். கட்டியக்காரன் இவர்களுடைய பெருமைகளை பாடுகிறான். குரோதனை பற்றி அவன் என்ன பாடுகிறான்? காமன் புகாத இடமில்லை என்பார்கள். ஆனால் காமனும் புகாத ஒரு கோட்டை உண்டு. அந்த கோட்டைக்குள்ளும் இந்த குரோதன் குடிகொண்டிருக்கிறானாக்கும். அது எந்த கோட்டை தெரியுமா? துர்வாசருடைய இதயம்தான் என்று குரோதனின் புகழை பாடுகிறான். காமமே அறியாத துர்வாச மகரிஷியும் கோபத்துக்கு ஆளானவர் என்று தாத்பரியம். நாம் இந்த மகா பாவியான குரோதனிடம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் நமக்கே தெரியும். யாரையும் கோபித்துக் கொண்டு சத்தம் போட நமக்கு சிறிதும் யோகியதை இல்லை என்றும், யாரை நாம் கோபித்துக் கொள்கிறோமோ அவர்கள் செய்கிற தவறுகளை அதைவிட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் என்பதும் நம் அந்தராத்மாவுக்கு தெரியும். அப்படியே நாம் தவறு செய்யாவிட்டாலும் கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில் செய்த தவற்றை நாமும் கூட அந்த சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்க கூடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். குரோதன் நம்முடைய பெரிய சத்ரு. அவனை அண்டவிடாமல் எப்போதும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.